டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஓய்வு நாளிலையும் ஆண்டவர் பரத்திலிருந்து ஞானத்தை அருளுகிறார் என்பதை திருமண்டலமாக தியானிப்பதற்கு நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரத்திலிருந்து அருளப்படுகிற ஞானம் முதலாவது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ரகசியம் என்னென்னா, கர்த்தரை மட்டும் நம்ப வேண்டும். நான் கர்த்தரை நம்புகிறேன், ஆகையாலே தள்ளாடுவதில்லை என்ற சங்கீதக்காரனை போல ஆண்டவர் தருக்கிற ஞானம் அவரே ஆண்டவர் என்பதை நம்பிக்கை வைக்கிறது. அதன் மூலமாக நாம் அவருடைய ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே நீதிமான்களாக வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். அப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு லூக்கா 5ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு உவமையையும் சொன்னார். அவர்களுக்கு அப்படின்னா யாருக்கு? வேதபாரருக்கும் பரிசேயருக்கும் உவமையையும் சொன்னார்னு சொல்லி போட்டிருக்கிறதுனால ஏற்கனவே சில காரியங்களை அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை நாம் தியானித்திருக்கிறோம். ஏன் அவர் பகிர்ந்து கொடுக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பார்க்கும்பொழுது விளக்கம் அளிக்கிறார்னா, வேதபாரகரும் பரிசேயரும் சீசருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். எதற்கு முறுமுறுத்தார்கள்னா, ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது தவறு அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் தன்னை முதலாவதாக ஒரு வைத்தியனாக வெளிப்படுத்துகிறார். வியாதியஸ்தருக்கு தான் வைத்தியன் தேவை, வியாதி இல்லாதவர்களுக்கு வைத்தியன் தேவையில்லை என்பதை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக பாவிகளை ரட்சிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆயக்காரன் பாவிகள் தான் எனக்கு பிரதானமானவர்கள் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக, உங்கள் சீடர்கள் உபவாசிக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னை மணவாளனாக வெளிப்படுத்தி மணவாளன் அவர்களோடு இருக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தின் ரகசியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்பொழுது மூன்றாவது என்ன சொல்கிறாரு? நான் ஒரு புதிய உடன்படிக்கையை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என்கிறார். பழையவைகளையே நம்பி பாரம்பரியத்தினாலே நீங்கள் அநேக தவறுகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புதிய அவற்றையெல்லாம் மாற்றி புதிய உடன்படிக்கையை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை எப்படி கொடுக்குறேன்னு சொன்னால், என்னுடைய இரத்தத்தினாலே உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறேன். அந்த உடன்படிக்கை சாதாரணமாக இல்லை, என்னுடைய தூய இரத்தத்தினாலே அந்த உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தி போகிறேன் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு என்ன சொல்கிறாருன்னா, கார்மெண்ட், அதாவது புதிய வஸ்திரத்தை துண்டை ஊமையாக சொல்லுகிறார். ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. என்ன சொல்ல வருகிறார்? நான் பேட்ச் ஒர்க் பண்ண வரல, நியூ கிளாத் உங்களுக்கு கொடுக்க போகிறேங்கிறாரு. எவ்வளோ சந்தோஷம்! புதிய ஒரு பண்டிகைக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா சின்ன பிள்ளைகள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கி ஒரு பழைய ட்ரெஸ் எடுத்து கிழிஞ்சு போன இடத்துல ஒட்டு போட்டு கொடுத்தோம்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, கிருபை நிறைந்தவர். புது ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. அது நமக்கு பூரிப்பை உண்டாக்குகிறது. ரோடு ஒர்க் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா? மழை பெஞ்ச உடனே பள்ளமாக வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? மழை நின்னதுக்கு பின்னால் பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க. அது நிரந்தரமாக இருக்காது. கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா திருப்பி கரண்ட் வந்துடும். அப்போ நிரந்தரமானது நல்ல புதிய ஒரு சாலை அமைப்பு தான் நிரந்தரமானது. அதுபோல் ஆண்டவர் அந்த யூத மதத்தில் வேதபாரர்கள் பரிசேயர் என்ன நினைக்கிறாங்க? முழுமை அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அதில் ஏகப்பட்ட காரியங்களை நீங்கள் தவறாக கடைபிடிக்கிறீன்னு சொல்லி ஆண்டவர் ஓல்டுக்கு பதிலாக புதிய ஒரு காரியத்தை கொடுக்கிறார். புதிய ஒரு ஆடையை கொடுத்து அதை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதபாரருக்கும் பரிசேயருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அந்த புதிய ஆடை வேறு ஒன்றும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் என்ன சொல்கிறாரு? புதிய ஆடையோடு பழைய ஆடையை நீங்கள் இணைச்சிங்கனாலும் அது கிழிந்து போகும். பழைய ஆடையோடு அந்த பேட்ச் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுவும் பிரயோஜனம் இருக்காது. முழுமையாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், புதிய பாதை காட்டுவேன், அது ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கும் என்று கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர். நாமும் அந்த புதிய ஆடையை தரித்து கொள்வோம். அதன் மூலமாக ஆண்டவர் தருகிற மெய்யான ஞானத்தை அனுபவிப்போம். அதன் மூலமாக நீதிமானாக மாற்றப்படுவோம். அந்த புதிய ஆடை, ஆண்டவர் தருகிற புதிய ஆடை என்னை நீதிமானாக மாற்றும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தோடு இன்றைக்கு ஆலயத்திற்கு செல்வோம். கர்த்தரை ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.